இந்துவில் ஒரு விளம்பரம் வந்திருந்தது. யாரோ டிவி சேனல் ஆரம்பிக்கிறாங்களா தமிழ்நாட்டில். அதில் வந்து அட்ரஸ் கொடுக்காம போஸ்ட் பாக்ஸ் அட்ரஸ் கொடுத்து ரைட்டர் வேணும். நான் நினச்சேன் நம்மளும் ஒன்று போட்டு வைப்போமே, பார்ட் டைம் ரைட்டர்னு போட்டு வைப்போமே அப்படின்னு போட்டேன். இட் ஹேப்பன் டு பி இன் சன் டிவி. அவர் தான் ஆப்ரேஷன் டைகர் பண்ணவர், விடுதலை புலிகள்கிட்ட ஆயுதங்கள்லாம் பறிச்சது. சரி, இவரை இன்டர்வியூ பண்ணலாமே அப்படின்னு நான் போய் கேட்ட உடனே ஹி ரெடிலி அக்செப்டட். ஜெயவர்தனா என் ஃப்ரெண்டுன்னாரு. நான் கேட்டேன், சார் நீங்கள் அரசு அதிகாரி, அவர் அரசியல் தலைவர், ஒரு ஜனாதிபதி, அவர் எப்படி சார் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்க முடியும்? அதை எதவோ நான் அவரை குதற மாதிரி மக்கள் நினச்சிக்கிட்டு அவர் அப்படி கேட்டார். அவர் முகமே எப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. யோ அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. இப்போ இந்த கெஸ்ட் எல்லாம் பேசுறதுக்கு முன் வந்தாங்களா? இன்னைக்கு நார்மலா ஆயிடுச்சு. அன்னைக்கு கெஸ்ட்டை கூப்பிடுறதே எவ்வளவு சிக்கல்ன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நினைவிருக்கான்னு தெரியல, பிரபலங்களின் முகவரிகள் அந்த புக்கை வாங்கி வச்சுப்பேன். ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு சாப்டர்ல இருந்து ஒருத்தரை சூஸ் பண்றதுன்னு ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணுவோம். அதுல சில பேருக்கு ஃபோன் பண்ணா, ஐயோ அவர் இறந்து போய் 2 வருஷம் ஆச்சுங்கன்னு சொல்லுவாங்க. லட்சுமி நாராயணன், ஐ வாஸ் த ஒன் ஹூ அரெஸ்டட் இந்திரா காந்தினாரு. என்ன மெட்டீரியல் நமக்கு இது ஒரு இன்டர்வியூக்கு. இந்திரா காந்தியை கைது பண்ணவர்னா நமக்கு ஒரு பெரிய விஷயம் ஆச்சு. அது அம்மா உங்களோட கோஆப்ரேட் பண்ணாங்களா சார் அப்படின்னு கேட்க அவர் சொன்னார், நோ ஜீப்பில் ஏற்றி கூட்டிகிட்டு போனேன். ஒரு இடத்துல ரயில்வே கேட்டுக்கு வண்டி நின்றுச்சு, கேட் போட்டாங்க, வண்டி நின்றுச்சு. அம்மா ஜீப்லேருந்து திடீர்னு இறங்கி கிடுகிடுன்னு ஓடி போய். லஞ்ச ஒழிப்பு துறையில் ஒரு 22 வயது இளைஞன் ஒரு டிஎஸ்பி கிட்ட கேம்ப் கிளர்க்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். எவ்ரி மண்டே இந்த சாட்டர்டே உங்களோட இன்டர்வியூ தான் ஆஃபீஸில் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்ன நடந்துச்சு, எப்படி பேசினா. நான் நேரடியாக அனுபவிச்சதுனால நான் இதை சிலாகிச்சு சொல்கிறேன் உங்ககிட்ட. மண்டே வந்தோடனே பார்த்தீங்களா இவர் இப்படி சொன்னார், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு வாரமும் மண்டே வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அவர் டிஎஸ்பி அவர் இன்ஸ்பெக்டர்ஸை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு நாங்கள் விவாதிப்போம். நானும் இப்போ அருகில் இருப்பேன். டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமியை பேச கூப்பிட்டுருந்தேன் அமெரிக்காவில். அது தெரியும், அவன் கிளின்டன் இப்போ அதை எப்படி சொன்னான் அப்படி இப்படிம்பாரு. சார், யூ சவுண்ட் மோர் லைக் ஏ சிஏஏ ஏஜென்ட் சார். ஐ ஆம் ஏ சிஏஏ ஏஜென்ட், ஒன்லி அன் அனதர் ஏஜென்ட் வில் நோ தட் ஐ ஆம் அன் ஏஜென்ட், ஸோ யூ மஸ்ட் பி அன் ஏஜென்ட் அப்படின்னாரு. இதெல்லாம் வந்து டிவிக்கு புதுசாக இருக்குது. ஓகே, ஒரு லீடரை பார்த்து சிஏஏ ஏஜென்ட்டானு கேட்க, அவரு நீ தான் ஏஜென்ட் கேட்க, இதை ஒரு ஃப்ரேமில் மக்கள் பார்க்க. சன் டிவிலேயே துரைமுருகன் வந்து நீங்கள் ஏன் ஜெயலலிதா அம்மா புடவை பிடிச்சி இழுத்தீங்க, நீங்க ஆமா நீங்க தானே புடவை பிடிச்சி இழுத்தீங்க, இது நீங்க சன் டிவி பில்டிங்ல இருந்துட்டு கேக்குறீங்க. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ரவி பெர்னாட் அவர்கள் பேச இருக்கிறார். அவரை பற்றி கொஞ்சம் விளக்கமான ஒரு அறிமுகமே கொடுக்க விரும்புகிறேன். 90களில் என்னை போன்றவர்களுக்கு காட்சி ஊடகம் என்பதை அறிமுகப்படுத்துகிறார். போலாம் அந்த காலத்தில் தூர்தர்ஷன் மட்டும் இருந்த காலகட்டத்தில் சன் டிவி தான் முதலாக ஒரு தனியார் தொலைக்காட்சியாக உருவெடுத்தது. அப்போது திரு ரவி பெர்னாட் அவர்கள் சன் டிவியில் சனிக்கிழமை தோறும் நேருக்கு நேர் என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்துவார். எந்த அளவுக்கு அது அரசியல் உலகை பரபரப்பாக்கியது என்றால், இந்த வாரம் சனிக்கிழமை யார் கெஸ்ட்டுன்ட்டு அத்தனை பேரும் தமிழகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும். அந்த அளவுக்கு அந்த நிகழ்ச்சி பரபரப்பாக இருந்தது. 96 ஆட்சி மாற்றத்துக்கு அந்த நிகழ்ச்சி ஒரு முக்கியமான கூறாக இருந்தது என்பதை அந்த காலத்தில் அரசியலை உற்று நோக்கியவர்கள் யாருமே மறுக்க மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால், நான்லாம் காட்சி ஊடகத்துக்கு வருவேன் என்று கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. அப்போது அரசு ஊழியராக இருந்தேன். இவருடைய அந்த நேர்காணல்களை நான் வியந்து, அப்போ வீட்டில் சன் டிவி கேபிள் கனெக்ஷன் வச்சிருப்பது ஒரு லக்ஸுரி அந்த காலகட்டம். அப்போது அதை பார்ப்பதே ஒரு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த காலம். இன்றைக்கி அவரையே நேர்காணல் எடுக்கிறதுன்றது எனக்கு உள்ளபடியே ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நேர்காணலாக இது அமையப்போகிறது. நீண்ட இதழியல் துறையில் நீண்ட அனுபவம் உள்ள, காட்சி ஊடகத்தில் நீண்ட அனுபவம் உள்ள, காட்சி ஊடகத்தில் பயனீராக இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்டாக ஒரு தடம் பதித்த திரு ரவி பெர்னாட் அவர்களிடம் பேசுவோம். சார் வணக்கம். உங்களோட அறிமுகத்தை எதையும் நீங்கள் மறுக்க மாட்டீங்க என்று நான் நம்புகிறேன். சார், நான் சொன்னது போல் அந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சி என்னை போன்ற ரொம்ப இளம் வயதில் இருந்தவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி தொடக்கத்துலேருந்து போனால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது நீங்கள் ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறீங்க, வேறு ஒன்றும் இல்லை அந்த நிகழ்ச்சி, இல்லைங்களா? நீங்கள் அந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது என்ன ஐடியாவில் தொடங்குனீங்க? அது இப்படிப்பட்ட தாக்கத்தை, அரசியல் அதிர்வலைகளை உருவாக்கும் என்று நீங்கள் நினைத்தீர்களா? நீங்கள் என்னை பற்றி ஒரு முன்னுரை சொன்னீங்க, எதிர்பார்க்கல அப்படின்னு. நான் உங்களை சந்திக்கிறதையும் எதிர்பார்க்கல. ஏன்னா உங்களை நான் ஒரு நாள் பேட்டி எடுத்தேன். எஸ் சார். ஜெயா டிவியில் பேட்டி எடுத்தேன். அப்போது வந்து இந்த ஜூலியன் அசாஞ்ச்
விக்கிலீக்ஸ் அசாஞ்ச் வந்து ரொம்ப அப்போதான் ஒரு 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 கான்ட்ரவர்சி விக்கிலீக்ஸ் வந்து இந்த நேரம் அசாஞ்ச் எல்லாம் விரட்டுறதும் அவர் போய் லண்டனில் அசைலம் சீக் பண்ணுறதும் அப்புறம் அங்கேருந்து ஈக்குவடார் எம்பசியில் போய் பூந்துக்கிறதும் ஒரு பரபரப்பாக இருந்த நேரத்தில் அப்போ நான் உங்களை பற்றி சொல்லும்போது சொன்னேன், ஜூலியன் அசாஞ்சுக்கு ஒரு நீதி சவுக்கு சங்கருக்கு ஒரு நீதியா அப்படின்னு நான் சொன்னேன். ஜஸ்ட் இருக்கலை ஆச்சு 16 வருஷம் ஆயிடுச்சு. டெங் ஷாவோபிங் சொன்ன மாதிரி மரம் அமைதியாக இருந்தாலும் காற்று விடுவதில்லை. அது மாதிரி நாம் நம்ம வேலையை பார்த்துட்டு சர்வைவலுக்காக நீங்கள் பூதலூர்லேருந்து சென்னைக்கு வந்தீங்க, நான் பக்கத்தில் இருக்கிற கும்பகோணத்துலேருந்து சென்னைக்கு வந்தேன். இந்த மாதிரி சர்வைவலுக்காக வந்த நம்மளை காலம் வந்து இழுத்துட்டு போகுது. டைம் மேக்ஸ் அஸ் டு பிளே சர்டன் ரோல். ஒரு 16 வருட இடைவெளிக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இடைப்பட்ட காலத்தில் நான் பல நாடுகளுக்கு போயிட்டா கூட உங்களுடைய பயணத்தை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன். அது எந்த அளவுக்குன்னா, அதாவது ஒருத்தர் எப்போ வந்து ஒரு இடத்த அடைஞ்சிட்டார் தெரியுமா, அவர் உங்களுக்கு தெரியுமா சார் அப்படின்னு எப்போ ஒருத்தரை பற்றி கேட்குறாங்களோ அப்பயே அவர் அந்த இடத்த அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். என்ன கேட்பாங்க, சார் உங்களுக்கு சவுக்கெல்லாம் தெரியுமா சார், சங்கர்லாம் தெரியுமா சார், நம்ம பையன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ வாஸ் ஹாப்பி சார் தட் யூ ஹவ் ரீச்டு. அதுக்கு இல்லை யூ ஹவ் ஸ்ட்ரகிள் சார். நீங்கள் கேட்டீங்க நேருக்குள்ள நிகழ்ச்சிக்குள்ளார எப்படி வந்தீங்கன்னு கேட்டீங்க. இதை நான் விளக்கி சொல்கிறேன் ப்ளீஸ் சார். நான் அதை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, என்னோட ஒரு ஃபிலாசபி இந்த நிகழ்ச்சி வழியாக யாராவது ஒருத்தர் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துனுச்சுன்னா I'll be very happy. இந்த நிகழ்ச்சி என்னுடைய இந்த நாள் ஒன்றை அச்சீவ் பண்ணிட்டு தான் நான் மகிழ்ச்சி அடைவேன். 92 டிசம்பர் கிறிஸ்மஸ் லீவுக்கு கும்பகோணம் போயிட்டு ட்ரெயினில் வர்றோம் ஃபேமிலி, நானே என் ஒய்ஃபு குழந்தை. ஜனவரி மாதம் 2ஆம் தேதி we arrived late in சென்னை. காலையில் 10 மணி 11 மணி ஆயிடுச்சு. அப்போ ஒரு நண்பர் வந்தார். அவர் பிற்காலத்தில் பெரிய ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஆகி பெரிய பதவியெல்லாம் இருந்து இப்போ சமீபத்தில் ஓய்வு எடுத்தார். அவர் வேலை தேடி வர்றாரு எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு. வந்தவர், பிரின்ஸிபலை பார்த்தேன் சார், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அவர் பிஹெச்டி இன் சோஷியாலஜி, சைதாப்பேட்டுக்காரங்க, வெரி சிம்பிள் ஃபேமிலி, ஹம்பிள் ஃபேமிலி. பிரின்ஸிபல்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னாரு. அப்போ நீங்கள் இப்போ லயோலா காலேஜில் வேலைக்கு சேர்ந்த புதுசாக நான் ஒரே ஆள் இருக்கேன், இன்னும் ஆட்கள் தேடுறாங்க. அந்த நண்பர் பேர் மறந்து போச்சு எனக்கு, பட் இட்ஸ் அ கிறிஸ்டியன் நேம், ஸ்டீஃபனோ என்னவோ ஒரு பேர். பிரின்ஸிபலை போய் அவர் பார்த்துட்டு வந்தார். சார் அவர் என்கரேஜிங்காக ஒன்றும் சொல்லலையேன்னாரு. நான் சொன்னேன், ஆமாங்க நீங்கள் பிஏ சோஷியாலஜி, பிஹெச்டி இன் சோஷியாலஜிங்க, சோஷியாலஜியை இதுக்கு ஒத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். அப்போது என்ன சொன்னார், சார் நான் வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கேன், குடும்பம் கொஞ்சம் கஷ்டப்படுது, அதனால் இன்றைக்கி காலையில் ஹிந்துவில் ஒரு விளம்பரம் வந்துருந்தது, யாரோ டிவி சேனல் ஆரம்பிக்கிறாங்களாம் தமிழ்நாட்டில், அதுக்கு ஒரு விளம்பரம் போட்டிருக்கேன். டிவி சேனல் எப்படி தனியார் எப்படி ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். இல்லை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த கட்டிங் அவர் காட்டினார். அதில் வந்து அட்ரஸ் கொடுக்காம போஸ்ட் பாக்ஸ் அட்ரஸ் கொடுத்து ரைட்டர் வேணும், ஆங்கர் வேணும் அப்படின்லாம் போட்டுருந்தது. நானும் அவர் போட்டார், விளம்பரம் போட்டேன்னு அப்ளை பண்ணிட்டேன்னு அவர் சொன்னார். நான் நினச்சேன் நம்மளும் ஒன்று போட்டு வைப்போமே, பார்ட் டைம் ரைட்டர்னு போட்டு வைப்போமே அப்படின்னு போட்டேன். இட் ஹேப்பன் டு பி இன் சன் டிவி. அப்போ பேர் வைக்கல, அப்போ அதுக்கு பேர் இல்லை, அவங்க வந்து இதில் வச்சுருந்தாங்க, முரசொலி ஆஃபீஸில், அங்கே தான் இருந்தேன். அந்த போஸ்ட் பாக்ஸ் தான் அட்ரஸ் லெட்டர் போட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு பதில் வந்தது, இத்தனாம் தேதி இன்டர்வியூக்கு வாங்கன்னு. அந்த அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி லோயலாக்கு முடிச்சுட்டு அப்படி அந்த டேங்க் பண்ட் ரோடா ஏதோ ஒரு ரோடு இருக்கும், அந்த சைடில் லோயலாக்கு சைடில், அந்த தீபா சைடில் நடந்து வந்தால் அந்த ப்ரௌன் ஸ்டோன் அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் அது வழியாக நடந்து இப்படி வந்தேன். வந்து அந்த பிரிட்ஜு கீழே வந்து பார்த்தா முரசொலி ஆஃபீஸ். முரசொலி ஆஃபீஸ்க்கு அது முன்னாடி போனதில்லை, அங்கே நடந்ததுன்னு சொன்னாங்க. அங்கே தான் நான் போய் இன்டர்வியூ போனேன். தென் தே கேவ் மீ அன் அப்பாயின்மெண்ட் அஸ் பார்ட் டைம் ஸ்கிரிப்ட் ரைட்டர். சன் டிவியில் பார்ட் டைம் ஸ்கிரிப்ட் ரைட்டர். இந்த பார்ட் டைம் ஸ்கிரிப்ட் ரைட்டராக நான் சேர்ந்தப்போ ஒரு ப்ரோக்ராமும் ஒரு விவாத மேடை அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு எனக்கு அசைன் பண்ணாங்க. பை த டைம் அறிவாலயத்துக்கு மூவ் ஆகிடுச்சு. நான் ஒருத்தரை ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அந்த விவாத மேடைன்னு ஒரு நிகழ்ச்சிக்கான தலைப்பு அது பை த டைம் ஏப்ரல் வந்துடுச்சு. இது நடந்தது ஜனவரியில் அப்ளிகேஷன் போட்டு பிப்ரவரி மிட் பிப்ரவரியில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து மார்ச்சில் அங்கே மூவ் ஆகி
ஏப்ரலில் இந்த நிகழ்ச்சி நான் ஷூட் பண்ணுறோம். ஏன்னா April 14th டெலிகாஸ்ட், ஃபஸ்ட் டெலிகாஸ்ட். நான் ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்துட்டு ஒரு தலைப்பு வச்சேன். ஏன் தமிழ்நாட்டில் +2 தேர்வில் பையனுங்களோட பொண்ணுங்க அதிகம் பாஸ் பண்ணுறாங்க? அதான் தலைப்பு. ஒரு ஃபாதர், என்னோட வேலை செஞ்சவர் ஃபாதர், அவர் தான் நடுவர். இந்த பக்கம் கொஞ்சம் பேர், இன்னும் கொஞ்சம் பேர். நடிகை கஸ்தூரியில் எஸ் சார். அப்போ தான் அந்த அம்மா புதுசாக நடிக்க வர்றாங்க. அவங்க என்கிட்ட படித்த ஒரு பையன் வந்து அந்த கஸ்தூரியோட காலேஜ் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்கு, கல்ச்சுரல்ஸ் எல்லாம் போவாங்களாம். சண்மதி நல்லா பேசும் சார் அப்படின்னு அந்த பொண்ணெல்லாம் கூட்டிகிட்டு வந்தான். அந்த அப்போது கேமராலாம் செட் பண்ணிட்டு எல்லாம் நானும் பதட்டமாக இருக்கிறேன். நான் கொடுத்த அசைன்மெண்ட் பண்ணணுமே, ஒழுங்காக பண்ணணுமே. அப்போ டெலிகாஸ்ட் தொடங்கலை. அந்த ஃபாதர் வரலன்ட்டார். வர்றேன்னு மத்தியானம் 11 மணி 12 மணிக்கு சொன்னவர் 3 மணிக்கு வரலன்ட்டார். எனக்கு என்ன அது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி நானே பேசலான்னு உட்காந்து பேசினேன். அப்படி தான் நான் டிவியில் வந்தேன். I was never confident that this face will be acceptable by people or ஜனங்க என்னை பார்ப்பாங்கன்னோ நான் பேசுகிறத கேட்பாங்கன்னோ எனக்கு ஒரு நாளும் நான் நினச்சதில்லை. அதுபோல் ஒரு ஸ்டார்டத்தை நோக்கியோ அல்லது ஒரு 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 பொசிஷனை நோக்கியோ நான் எதையுமே செய்யலை. ஆனஸ்ட்லி எனக்கு வந்து நான் கல்லூரியில் 3 மணிக்கு அப்புறம் காலேஜ் இருக்காது, ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமும் இருக்கட்டுமே அப்படின்னு அப்படி தான் நான் வந்தேன். இப்படி வந்து அந்த நிகழ்ச்சி நல்லா போச்சு. ரொம்ப லிமிட்டட் ரிசோர்ஸஸ்ஸு, டெக்னீஷியன்ஸ் எல்லாமே புதுசு தானே, யாரும் வரவும் மாட்டாங்க. ஏன்னா இப்போ கேபிள் பெனிட்ரேஷனே 4%, 5% அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தான் 10-15 கேபிள் வச்சுருந்தா பணக்கார ஓடு சார் அது. ஆமாம், அது ஒரு பக்கங்க. இன்னொன்று, உங்களுக்கு கேபிளுக்கான சோர்ஸ் இருக்கணும்ல. அவ்வளோ பெரிய டிஷ் ஆண்டனா போடுறது இன்னைக்கு எளிதாக இருக்குது, மாடியிலலாம் போட்டுக்கலாம். அப்போ அது வந்து இப்போ கேயூ பேண்டெல்லாம் வந்துருச்சு, இவ்வளோ பெருசுக்கு போடலாம். அப்போ சி பேண்டு ஹியூஜ் டிஷ் இருக்கும், அதுலேருந்து கேபிள் ரன் பண்ணணும், அதுக்கு லோக்கல் பெர்மிஷன்ஸ் வாங்கணும், இதெல்லாம். அதனால் கேபிள் பெனிட்ரேஷன் ரொம்ப குறைவாக இருந்தது. அந்த நேரத்தில் தான் நான் இந்த நிகழ்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிகழ்ச்சி பாப்புலர் ஆச்சு. எப்போ பாப்புலர் ஆச்சுன்னு நான் கண்டேன்னா, ஒரு நாள் நவம்பர் மாதம் கல்லறை திருவிழாவுக்குன்னு நான் ஊருக்கு போகிறேன். ட்ரெயினில் ஒரு அம்மா என்கிட்ட பேசினாங்க, ஒரு ப்ரொஃபஸர். யூ கம் அண்ட் டீச் அப்படின்னாங்க. எஸ், ஐ ஹேப்பன் டு சி யுவர் ப்ரோக்ராம்ஸ், குட் டிஸ்கஷன் அப்படின்னாங்க. அப்புறம் அம்மா திலகவதி ஐபிஎஸ்ல அவங்க கூட ஒரு நாள் சொன்னாங்க, இந்த மாதிரி எங்கேயோ அவங்க மீட் பண்ணப்போ அவங்க சொன்னாங்க, ஐ சா யுவர் ப்ரோக்ராம், சம் ஒரிஜினல் ஐடியாஸ் வேறு டிஸ்கஸ்டுன்னாங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்துச்சு. அந்த கான்ஃபிடென்ஸில் தான் நான் வந்து ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு பிலிப்பீன்ஸ்லேருந்து ஒரு நேரடி ஒளிபரப்புக்கு நான் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த நேரடி ஒளிபரப்பு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுனால அவர் மிஸ்டர் கலாநிதி மாறன் தான் சொன்னார், நீங்கள் என்ன இதே 25 வாரம் பண்ணிட்டீங்க, இது ஒரு ஹாட் டாக் பேட்டர்னில் ஒன்று பண்ணலாமே அப்படின்னாரு. ஹாட் டாக்னா பிபிசி ஹாட் டாக் பேட்டர்னில் பண்ணலாமேன்னாரு. நான் ஹாட் டாக் அதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை, ஏன்னா அதுக்கு பிபிசி பார்க்குறதுக்கு நமக்கு வசதி இருக்கணும்ல. அப்போ தான் டிசம்பர் மாதம் லாஸ்ட் வாரம், கடைசி வாரம், நீங்கள் சொன்னீங்கல்ல சனிக்கிழமைன்னு சொன்னீங்கல்ல, இந்த டிசம்பர் மாதம் கடைசி வாரத்துக்காக அதான் ஃபஸ்ட்டு டெலிகாஸ்ட்டு. டிஜிபி மோகன்தாஸ், டிஜிபி லா அண்ட் ஆர்டராக இருந்து பல்லவன் சேர்மனாக இருந்து ரிட்டையர் ஆகிட்டார். அவர் தான் ஆப்ரேஷன் டைகர் பண்ணவர், விடுதலை புலிகள்கிட்ட ஆயுதங்கள்லாம் பறிச்சவர். எம்ஜிஆரோட கண்களும் காதுகளுமா இருந்தவர். ஆமாம், இருந்தவர். அப்புறம் மேன் அண்ட் த மித் புத்தகம். அப்போ நான் மேன் அண்ட் த மித் படித்தேன். அந்த நண்பர் வந்தார், இந்த ஐஆர்எஸ் அதிகாரி, அவர் எனக்கு அந்த புத்தகம் கொடுத்தார். மேன் அண்ட் த மித் நான் படிச்சிருந்தேன். சரி, இவரை இன்டர்வியூ பண்ணலாமே அப்படின்னு நான் போய் கேட்ட உடனே he readily accepted, வந்தார். அந்த இன்டர்வியூ வந்து கண்ணாபண்ணான்னு பாப்புலர் ஆகிடுச்சு. இந்த ஒரு சந்தேக நிவர்த்திக்கு நம்ம கேள்வி கேட்க போக அதை எதவோ நான் அவரை குதற மாதிரி மக்கள் நினச்சிக்கிட்டு துருவி கேள்வி கேட்டார். அவர் அப்படி கேட்டார், அவர் முகமே எப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுது. யோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. அவர் சொன்னார், ஜெயவர்தனா என் ஃப்ரெண்டுன்னாரு. நான் கேட்டேன், சார் நீங்கள் அரசு அதிகாரி, அவர் அரசியல் தலைவர், ஒரு ஜனாதிபதி, அவர் எப்படி சார் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்க முடியும்? அவர் உங்களுக்கு நார்மலாக தான் நான் கேட்டேன். இப்போ நான் உங்களை கேட்டாலும் நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டாங்களே, அந்த மாதிரி அவர் கேட்டேன், நீங்கள் கேரளாவிலேருந்து இங்கே எப்போ சார் வந்தேன், இந்த மாதிரிலாம் கேட்டேன்.
அது வந்து நான் இந்த கேள்விக்கெல்லாம் ஆளாளுக்கு ஒரு ஒரு ஜோடனை இவங்களா கற்பிதம் பண்ணிட்டு கேட்டதா. பட் ஐ வாஸ் ஜெனுவின்லி இன்ட்ரெஸ்டட் இன் தட் மேன். ஏன்னா மேன் அண்ட் த மித் புக் எழுதியிருக்காரு. நான் ஆப்ரேஷன் டைகர்லாம் படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். இவர் கொஞ்சம் நல்லா பேசுகிற ஒரு மனுஷன், அவர் ட்ராமாலாம் போடுறவர். இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஹேவ் எ கான்வர்சேஷன். யூ வாண்ட் டு ஆக்சுவலி இம்ப்ரூவ் யுவர் நாலேஜ் அண்ட் கெட் டு நோ ஹிம். அப்போ எனக்கு 31 வயசு இருந்துச்சு. 31 வயசுலாம் இந்த வாழ்க்கையை நம்ம மாற்றிக்க மாட்டோமா, இந்த 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 நிலையிலேருந்து நம்ம உயர்ந்துக்க மாட்டோமான்னு போராட்டத்தை ஆரம்பிக்கிற காலகட்டம். ஸோ ஐ வாஸ் ஜெனுவன்லி இன்ட்ரெஸ்டட் இன் இட் மேன். ஜெனுவன்லி ஆஸ்ட் கொஸ்டின்ஸ். நேர்மையாகவும் நியாயமாகவும் என்னுடைய சந்தேகங்களை அவர்கிட்ட நான் கேட்க போக தான் அந்த ஃபார்மேட்டே அந்த நிகழ்ச்சியில் தான் டெவலப் ஆச்சு. ஓகே, அப்படி சொல்லியிருந்தாருன்னா, இப்போ மோகன்தாஸ் சார் சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்க, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு தான் இந்த நிகழ்ச்சி எப்படி போயிருக்குமான்னு தெரியாது. we do ask this kind of questions, why not? அப்படிலாம் ஏதாவது சீரி இருந்தாருன்னா கூட அந்த நிகழ்ச்சி எப்படி போயிருக்குன்னு தெரியாது. பட் அவர் படித்தவராக இருந்ததுனால, ஐபிஎஸ் அஃபிஷியலாக இருந்ததுனால, டிஜிபியாக இருந்ததுனால, he was also வெரி ஸ்போர்ட்டிவ். அதனால் அந்த நிகழ்ச்சி அந்த ஃபார்மேட்டுக்குள்ளார வந்துச்சு. அதனால தான் நான் அடிக்கடி எல்லாருக்கும் சொல்லுவேன், நான் சந்திக்கிற இளம் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், எந்த நேரத்தில் வாய்ப்பு எப்படி வரும்னு உனக்கு தெரியாது, மிஸ் பண்ணிடாதீங்க. பி ப்ரிப்பேர்ட், பி ரெடி அண்ட் கேட்ச் ஹோல்ட் ஆஃப் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி, பிகாஸ் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் எ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் யூ, எவ்ரி த்ரெட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி டெவலப் ஆகி வந்தது தான். அதற்கு பிறகு இந்த அரசியல் தலைவர்களை எல்லாம் எப்போது இப்போ நேர்காணல் எடுக்க ஆரம்பிச்சிங்க சார். குறிப்பாக அண்ணா திராவிட முதல் முறையாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் 91 முதலமைச்சர் ஆகிறார். அந்த ஆட்சியின் மீது ஏராளமான புகார்களும் குற்றச்சாட்டுகளும் அப்போது இருந்தன. சன் டிவியோட வளர்ச்சிக்கும் அந்த ஆட்சி ஒரு வகையில் உதவியதுன்றது நம்ம மறுக்க முடியாது. அப்போது இந்த கெஸ்ட் எல்லாம் பேசுறதுக்கு முன் வந்தாங்களா? இன்னைக்கு நார்மலாக ஆயிடுச்சு. அன்னைக்கு கெஸ்ட்டை கூப்பிட்றதே எவ்வளோ சிக்கல்ன்றது நமக்கு தெரியும். ஆட்சியாளர்களிடமிருந்து ஆட்சியாளர்கள் அதை எப்படி அணுகினார்கள், எப்படி இதை டெவலப் ஆச்சு, பொலிட்டீஷியன்ஸ் இதெல்லாம் எப்படி டெவலப் ஆச்சு? குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கியவர்களாம் நேராக உங்ககிட்ட வந்து நேர்காணல் கொடுப்பாங்கன்ட்டே பேசுவாங்க. அப்போ இனிஷியலாக அரசியல்வாதிகளை இது உள்ளர கொண்டு வரல. டிஜிபி சார் மோகன்தாஸ் வந்தார், ஜிவின்னு ஒரு ப்ரொடியூசர் இருந்தார். எஸ் சார், அவர் ஜிவி வெங்கடேஸ்வர், இந்த தளபதி படம் எஸ் சார், எஸ் சார், அவர் வந்தார். இந்தியன் பேங்க் சேர்மன் கோபாலகிருஷ்ணன் வந்தார். இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல, மணிமேகலை பிரசுரத்தில் ஒரு புத்தகம் போடுவாங்க, பிரபலங்களின் முகவரிகள். எஸ் சார், அந்த புக்கை வாங்கி வச்சுப்பேன். அந்த ஒவ்வொரு பிரபலமாக அதில் கலை, இசை, நடனம் அப்படி இருக்கும். ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு சாப்டர்லேருந்து ஒருத்தரை சூஸ் பண்ணுறதுன்னு ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணுவோம். அதில் சில பேருக்கு ஃபோன் பண்ணால், ஐயோ அவர் இறந்து போய் 2 வருஷம் ஆச்சுங்கன்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் இருந்தது. ஒரு நாள் டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமியை எங்கள் கிளாஸுக்கு, எங்கள் காலேஜுக்கு நான் பேச கூப்பிட்டுருந்தேன். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷன் பற்றி பேசுகிறதுக்கு, இது விஷுவல் கம்யூனிகேஷன், பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷன் பற்றி பேசுகிறதுக்கு கூப்பிட்டுருந்தேன். அப்போ அவர் பேச முடிச்சப்போ நான் சொன்னேன், சார் will you give me an interview அப்படின்னேன். அவருக்கு அப்போ தமிழே தெரியாது, இப்போவே இன்னும் குழந்தை மாதிரி தான் பேசுவார். அப்போ ஒரு மாற்று மொழிக்காரவங்க தமிழ் பேசுனா, இப்போ இந்த பேசுகிறாங்கல்ல, இப்போ நம்ம ஊரில் வேலை செய்கிறவங்க, அந்த மாதிரி தான் தமிழ் பேசுவார். அவர் எஸ் அப்படின்னாரு. அவர் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஒரு பெருமை சேர்த்தார். அந்த அவங்கெல்லாம் ஆட்சியை எதிர்க்க தொடங்கிட்டாரு. ஆமாம்மா, அப்போ தான் அந்த அந்த புகார்கள் ஆளுநர் அதெல்லாம் தொடங்கிட்டாரு. சுப்பிரமணிய சாமி இப்போ பெரும் படையோடு வருவார். இந்த ட்ரெயின் என்ஜின் ஓட்டுறவங்க மாதிரி தலையில் துணி கட்டி ஒரு 15-20 பேர் வருவாங்க. பூனைப்படை ஸ்பெஷல் செக்யூரிட்டி கொடுத்தாங்க. அப்போ அவர் ஏன் கூப்பிட்டேன்னா, அவருக்கு ஒரு மினிஸ்டீரியல் ஸ்டேட்டஸில் மிஸ்டர் நரசிம்மராவ் அவருக்கு ஒரு பதவி கொடுத்துருந்தார். ட்ரேட் காட் ஒப்பந்தத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பதவி கொடுத்துருந்தாரு. அதை பற்றி அவர் நிறைய ஆர்டிகிள்ஸ்லாம் எழுதிட்டு இருந்தார் ஹிந்துவில். அதனால் அவரை பேச கூப்பிட்டேன், அவரை காலேஜுக்கு பேச கூப்பிட்டேன். அது தொடர்ச்சியாக கல்லூரிக்கு, சன் டிவிக்கு நான் இன்டர்வியூ கூப்பிட்டேன். இந்த நிகழ்ச்சியினுடைய ஃபார்மேட்டு பிடிபட்டுருச்சு, இந்த இப்படி இருக்கணும் அப்படின்னு. அதனால் அவரை நான் சில கேள்விகள்லாம் கேட்டேன். உதாரணத்துக்கு, யூ சவுண்ட் மோர் லைக் எ சிஐஏ ஏஜென்ட் அப்படின்னு. அமெரிக்காவில் அது தெரியும்,
எனக்கு இதை தெரியும், இந்த பிரசிடென்ட் இதை சொன்னான், வாடா போட அமையமான்னு தான் சொல்லுவார். அவன் கிளின்டன் இப்போ அதை எப்படி சொன்னான் அப்படி இப்படிம்பாரு. சார் யூ சவுண்ட் மோர் லைக் ஏ சிஏஏ ஏஜென்ட் சார். இஃப் ஐ ஆம் ஏ சிஏஏ ஏஜென்ட் ஒன்லி அன் அனதர் ஏஜென்ட் வில் நோ தட் ஐ ஆம் அன் ஏஜென்ட், ஸோ யூ மஸ்ட் பி அன் ஏஜென்ட் அப்படின்னாரு அவர். இதெல்லாம் வந்து டிவிக்கு புதுசாக இருந்தது. ஓகே, ஒரு லீடரை பார்த்து ஒன்று சிஏஏ ஏஜென்ட்டானு கேட்க, அவரு நீ தான் ஏஜென்ட் கேட்க, இதை ஒரு ஃப்ரேமில் மக்கள் பார்க்க, இது டிவிக்கு புதுசாக இருந்தது. அதனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது. ஆளுங்க வந்து நீங்கள் கேட்டீங்க வருவாங்களா அப்படின்னு, வரவே மாட்டாங்க. அவங்களுக்கு முதல்ல போய் சேட்டலைட் டிவினா என்னன்னு முதல்ல கிளாஸ் எடுக்கணும். நான் இப்போ ஒரு டிஜிபிஆர் இருந்து ரிட்டையர் ஆகி இப்போ ஹிஸ் நோ மோர். ஒருத்தட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி சன் டிவியில் ஒரு பேட்டி சார், வாங்க நான் பேட்டி தர்றேன்னாரு. அவர் மேகசின்லாம் கட்டுரை எழுதுறவர், பேட்டி தர்றேன்னாரு. அவர் நினச்சிட்டாரு ஏதோ மேகசின்ல பிரிண்ட்டுக்கு. அது சார் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, எப்படி வளர்ந்தீங்க, எப்படி ஐபிஎஸ் படிச்சிங்க, அதில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் என்ன, இப்படிலாம் கேள்வி இருக்குன்னு நினச்சிட்டு வாங்கன்ட்டார். அப்புறம் அங்கே போய் நீங்கள் டிவிக்கு அப்படி, டிவியா என்ன டிவி, தூர்தர்ஷன். இப்போ தூர்தர்ஷன் மட்டும்தான் டிவி. ஆமாம். அப்போது நான் சொன்னேன், இல்லை சார் கேபிள் டிவி சார், சன் டிவி சார் அப்படின்னா. எங்கள் வீட்டில் டயனோரா டிவி தான் இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் அவருக்கு அதெல்லாம் விளக்கி சொல்லி அவரை கூட்டிகிட்டு போய் பேட்டி எடுத்து, அப்போ அவர் அறியாமல் சில விஷயங்களை சொன்னார். அது இட் வாஸ் நாட் ஏ நீங்கள் போலீஸில் இருந்தவர், போலீஸில் இருந்து எதை சொன்னாலும் அது சுவாரஸ்யமாக இருக்கும். எஸ் சார். நான் அந்த திருடன் அன்னைக்கு பிடிக்க போனப்போ சைதாப்பேட்டெலாம் வந்து அப்படின்னு நீங்கள் எதை சொன்னாலும் சுவாரஸ்யமாக இருக்கும். அவர் அது சுவாரஸ்யமாக நேரேட் பண்ணார். நான் பேரே சொல்கிறேன்னா, வேற ஒரு இன்னொரு டிஜிபி லக்ஷ்மி நாராயணன் ஒருத்தர். எஸ் சார். விஆர் லக்ஷ்மி நாராயணன் ரொம்ப நல்ல மனுஷன். எஸ் சார். சிபிஐ இயக்குனராக இருந்தவர். இங்கே டிஜிபியாக இருந்தார். விஆர் கிருஷ்ணய்யர் ஜட்ஜோட சகோதரர். அவர் கோபால மேனனுக்கெல்லாம் அவருக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் ஏகே கோபாலனுக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவர். அவர் சில விஷயங்கள் அவர் சொல்ல நான் கேட்காமலே வந்து போலீஸ் ஆஃபீஸர் இல்லை, சிபிஐலலாம் இருந்தவர் இல்லை, அவர் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவர் ஒன்று நரேட் பண்ணார். நீங்கள் என்ன கேட்ட மாதிரி எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்ட மாதிரி, சார் நீங்கள் சிபிஐயில் இருந்தப்போ உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது, டெல்லி போலீஸில் இருந்தப்போ எப்படி இருந்தப்போ அவர் சொன்னார், ஐ வாஸ் த ஒன் ஹூ அரெஸ்டட் இந்திரா காந்தினார். என்ன மெட்டீரியல் நமக்கு இது ஒரு இன்டர்வியூக்கு, இந்திரா காந்தியை கைது பண்ணவர்னா நமக்கு ஒரு பெரிய விஷயமாச்சு அது. அப்போ சார் அதில் அம்மா உங்களோட கோஆப்ரேட் பண்ணாங்களா சார் அப்படின்னு கேட்க அவர் சொன்னார், நோ ஜீப்பில் ஏற்றி கூட்டிகிட்டு போனேன், ஒரு இடத்துல ரயில்வே கேட்டுக்கு வண்டி நின்றுச்சு, கேட் போட்டாங்க, வண்டி நின்றுச்சு, அம்மா ஜீப்லேருந்து திடீர்னு இறங்கி கிடுகிடுன்னு ஓடி போய் பக்கத்தில் ஒரு பாறையில் உட்காந்துக்கிட்டாங்க, நான் வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க, எனக்கு கை விலங்கு போடுன்னு இன்சிஸ்ட் பண்ணாங்க. நான் இல்லை மேடம். அவர் சொன்னார், மேடம் யூஆர் பிரைம் மினிஸ்டர், ஐ எம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, யூ மே பிகம் பிரைம் மினிஸ்டர் அகெயின், ஐ மே கண்டினியூ as a government employee, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, திஸ் இஸ் மை என்ன சொன்னாங்க சாப்பாட்டுக்கு ஏதோ சொன்னார், ஹிந்தியில் சொன்னார், திஸ் இஸ் மை கானா, ப்ளீஸ் கம் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவங்களே சிரிச்சிட்டு வந்து வண்டியில் ஏறி உக்காந்தாங்க அப்படிலாம் சொன்னார். இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. பீப்புள் ஸ்டார்டட் என்ஜாய். விஷுவலாக இதை பார்க்கும்போது ஒரு டிஜிபி கைது பண்ண அதிகாரி பேசுகிறத பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக. ஆமாம், அவர் இன்னைக்கும் ஒரு போலீஸ் டிஜிபி இல்லை, ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு நீங்கள் இன்டர்வியூ பண்ணிங்கன்னா கூட யூ வில் ஹாவ் ஸ்டோரிஸ் டு சே விச் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் பீப்புள் டு வாட்ச். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்தப்போ தான் ஒரு ஸ்டேஜில் டாக்டர் ராமதாஸ் இன்டர்வியூ பண்ணேன். அதான் ஃபஸ்ட்டு known politician to come to for the show. டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய மருமகள், அவங்களும் என் மனைவியும் செல்லார் நகரிஸில் ஒன்றா படித்தவங்க. ஓகே சார். அந்த அறிமுகத்தில் அவரை கூட்டிகிட்டு வந்து சௌமியா அன்புமணின்னு இப்போ இருக்காங்களே, அப்போ அவங்க என் ஒய்ஃபும் அவங்களும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்டெல்லா மேரிஸில் ஒன்றா படித்தவங்க, வெவ்வேறு வகுப்பு, ஆனால் கேம்புக்கெல்லாம் ஒன்றா போனவங்க. அந்த அறிமுகத்தில் அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன். அவருக்கும் அது ரொம்ப திகைப்பாக போயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரியான கேள்விகள்லாம் அவருக்கும் ரொம்ப இதாக போயிடுச்சு. நான் பேப்பரில் அவரை பற்றி படித்ததை வச்சு தானே கேள்வி கேட்க முடியும். புதுசாக நான் ஐ டோன்ட் இன்வென்ட் ஸ்டோரி. எஸ் சார். சார் நீங்கள் ஏன் இவ்வளோ மரம் வெட்டுறீங்க, இந்த மாதிரி கேள்விகள். ஆமாம், சரி, அவர் நாட் டு இன்சல்ட் ஹிம். எஸ் சார். நாட் டு இரிட்டேட் ஹிம். பத்திரிகையில் படித்த ஏன் சார் நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, உங்களை பற்றி இப்படி சொல்கிறாங்களே, அந்த மாதிரி வந்ததா. இது எல்லாமே என்னென்னா, இந்த கிரெடிட் வந்து எனக்கு இல்லை,
இந்த இந்த விஷுவல் மீடியம்னுடைய எவல்யூஷனுக்கு போகணும் சார். மக்கள் வந்து இதுக்கு ஒன்று ஒன்றா பழக்கப்படுறது தானே. உதாரணத்துங்க டபுள் ஆக்டை இன்னமும் மக்கள் ரசிக்கிறாங்களே. எஸ் சார். இந்த இடத்துல ஒரு நீயா அப்படிங்கிற மாதிரி ரசிக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி இந்த மீடியம் இவால்வ் ஆக இப்போ நம்ம எல்லார் மனசுலையும் ஒரு குழந்தை இருக்குல்ல, அது கதை கேட்க விரும்புதில்லை. எஸ் சார். அப்படி ஒவ்வொரு அரசியல் அப்புறம் டாக்டர் ராம்தாஸ், தென் மிஸ்டர் வாழப்பாடி ராமூர்த்தி, தென் மிஸ்டர் துரைமுருகன். சன் டிவிலேயே துரைமுருகனை வந்து நீங்கள் ஏன் ஜெயலலிதா அம்மா புடவை பிடிச்சி இழுத்தீங்க, நீங்கள் ஆமாம் நீங்கள் தானே புடவை பிடிச்சி இழுத்தீங்க, அவர் நான் இழுக்கலை. அப்புறம் அந்த அவங்க தானே எடுத்துக்கிட்டாங்களா, இந்த மாதிரி அவர் நான் இழுக்கலைன்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் இழுத்துருக்கணும்ல. இது நீங்கள் சன் டிவி பில்டிங்கில் இருந்துட்டு கேட்குறீங்க. அது டெலிகாஸ்டும் ஆச்சு அது. எஸ் சார். ஏன்னா மற்றவங்களெல்லாம் கூப்பிடுறாங்க, இவங்க ஆட்களை கூப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு பேர் வந்துடக்கூடாதுல்ல. அவரும் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். அவர் சொன்னார் நான் இழுக்கலை அப்படின்னு. அப்போ யார் இழுத்த? நீங்கள் இழுக்கலை, புடவை கிழிஞ்சுது, யார் இழுத்துது? இந்த மாதிரி கேட்க இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஸிங்கோ இன்டராகேட்டிங்கோ நோக்கமே இல்லை. எஸ் சார். டு நோ அது இன்சிடெண்ட் நடந்தது, இந்த மாதிரி ஆச்சு, உங்கள் பேரை சொல்கிறாங்க, யார் அது? அந்த மாதிரியான ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு தெரிந்து கொள்ளுகின்ற கியூரியாசிட்டி அப்படி வந்தது தான் அந்த நிகழ்ச்சி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது அதுக்கப்புறம் நிறைய அரசியல் தலைவர்களை வந்து அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கேபிள் வேறு வளர்ந்ததில் சில லைவ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணோம் மணிலாவில் வச்சு. ஏன் மணிலான்னா அங்கேருந்து தான் அப்போ டெலிகாஸ்ட் அப்போ அங்கே இது கிடையாது, இங்கே லோக்கல் அப்லிங்க்கு பர்மிஷன் கிடையாது. மணிலாவில் வச்சு சில லைவ் ப்ரோக்ராம் பண்ணோம். அந்த ப்ரோக்ராமில் அவர் மிஸ்டர் கலாநிதி மாறன்ட்ட அவருடைய வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம், அவரால் இது வெற்றி பெறும் அப்படின்னு அவரால் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு விஷனும் இருந்தது, துணிச்சலும் இருந்தது. இந்த மாதிரி ஒரு லைவ் ஷோ பண்ணலான்னு சொன்னப்போ எஸ் அப்படின்னாரு. அந்த மாதிரி மிஸ்டர் வாழப்பாடி ராமூர்த்தி அழைச்சிட்டு பிலிப்பீன்ஸுக்கு போய் ஒரு லைவ் ப்ரோக்ராம் பண்ணோம். பை த டைம் கேபிள் பெனிட்ரேஷன் ஒரு 20-25% லெவலுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி ஒவ்வொன்றா வளர்ந்து ஒரு 100 ப்ரோக்ராம் பண்ணியிருப்பேன் சார். இந்த 95 எண்டில் 96 பிகினிங்லெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்திற்கு துணையாக இருக்கிறீர்கள் என்ற எண்ணம் வந்ததா? ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து நீங்கள் இப்போ அந்த காலகட்டத்தோட அரசியல் டெவலப்மெண்ட் பலருக்கு தெரியாது. தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் ஆளுநர் திரு அப்போது சென்னாரெட்டி இருந்தார், போய் மனு கொடுக்கறது, ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்துறது, பரபரன்னு அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்குது. அந்த அரசியல் மாற்றத்தில் உங்களுடைய நிகழ்ச்சி பங்கு வகிக்கிறது நீங்கள் உணர்ந்தீங்களா? யாராவது உங்களிடம் சொல்லியிருக்கிறார்களா? அதாவதுங்க, ஒரு சர்வைவலுக்கு போராடுறதுக்கு இருக்கிற ஒருத்தருக்கு தன்னுடைய சர்வைவலை தவிர வேறு எதுவுமே மனசில் தோணாது. நீங்கள் ஒருத்தர் தண்ணியில் விழுந்துடுறான், நீச்சல் தெரியாதவன், அவன் உழைச்சே தீரணுங்கிற நிர்பந்தத்தில் தபன்னு அடித்து வர்றான். இவன் என்ன பிரமாதமாக நீந்துறான் பாரு, இவன் எப்படி நீந்துறான் பாரு அப்படின்னு மேலே இருக்கிறவங்க பிரமாதண்டா என்ன அவன் உயிருக்கு போராடிட்டு அடிச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஐ நெவர் நியூ. அதை நான் ரியலைஸ் பண்ணதே கிடையாது. நான் இது ஏன் சொல்கிறேன்னா, நான் அப்போது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஒரு 22 வயது இளைஞன், ஒரு டிஎஸ்பி கிட்ட கேம்ப் கிளர்க்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். எவ்ரி மண்டே இந்த சாட்டர்டே உங்களோட இன்டர்வியூ தான் ஆஃபீஸில் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, என்ன நடந்துச்சு, எப்படி பேசினா. நான் நேரடியாக அனுபவிச்சதுனால நான் இதை சிலாகிச்சு சொல்கிறேன் உங்ககிட்ட. மண்டே வந்தோடனே பார்த்தீங்களா இவர் இப்படி சொன்னார், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு வாரமும் மண்டே வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அவர் டிஎஸ்பி அவர் இன்ஸ்பெக்டர்ஸை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு நாங்கள் விவாதிப்போம். நானும் இப்போ அருகில் இருப்பேன். அதனால் நான் இந்த கேள்வி கேட்டேன் சார். அண்டு இந்த ஒரு நிச்சயமாக நான் வந்து உங்களை மிகைப்படுத்தல் இல்லாமல் தான் நான் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிறேன். அது நிச்சயமாக அந்த உங்களுடைய அந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சி வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அன்றைக்கி அந்த கேபிள் பெனிட்ரேஷன் அதிகமாக மக்கள் விரும்பி பார்க்க ஆரம்பித்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதற்கு பின்னால் நீங்கள் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களையே பேட்டி எடுத்தீர்கள். இஃப் மை மெமரி சர்வ்ஸ் ரைட், உங்கள் நேர்காணலில் தான் நான் இனிமேல் நகாணிய மாட்டேன் அப்படின்றதெல்லாம் அவங்க சொன்னதாக எனக்கு நினைவு. ஏன்னா அவர்கள் மீது அப்போது அந்த சொத்து குவிப்பு வழக்கில் அந்த நகை அணிந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளியே வந்து ஒரு பெரிய மக்களிடையே ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதற்கு பிறகு உங்கள் நிகழ்ச்சியில் தான் டிக்ளேர் பண்ணுறாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். நான் இனிமேல் போட மாட்டேங்க, எனக்கு என்ன புள்ளியா குட்டியா அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லி ஷி ஃபாலோட் இட் இல்லைங்களா? எனக்கு இதை சொல்லுங்கள், எப்போ நீங்கள் வந்து ஜெயா டிவிக்கு போகிறீங்க? நீங்கள் அதற்கு பிறகு சன்னிலேருந்து வெளியே வந்து நிலா டிவின்னு ஒரு சேனலில் இருந்தீங்க, அதற்கு பிறகு ஜெயா டிவியில் சேர்க்கிறீங்க. இந்த ஜெயா டிவி இன்விடேஷன் எப்போது வந்தது, எப்படி வந்தது?
என்ன உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? சன் டிவியில் இருந்திருக்கோம், ஏடிஎம்கேக்கு எதிராக இவ்வளோ வேலை பார்த்துருக்கோம், என்ன நினச்சிங்க, எப்படி போய் ஜாயின் பண்ணீங்க? சன் டிவியிலேருந்து நான் ஜெயா டிவிக்கு போகலை சார். அது நடுவில் சில பக்கத்தை காணான்னு சொல்கிற மாதிரி ஜிஎஸ்சியில் இருந்தீங்களா சார்? ஜிஇசிக்கு தான் போனேன். ஜிஇசியில் என்னாச்சுன்னா அது ஜென்ரல் என்டர்டெயின்மெண்ட் சேனல், அது ஜிஇசி கோல்டன் ஈகிள் கம்யூனிகேஷன்ஸ். ஆமாம், ராமச்சந்திரா குரூப்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், நந்தகோபால் அந்த பியர் மேனுஃபேக்சர். சார் ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஸ்டேஜ் வந்தது, டிவியிலேயே தொடர்றதா இல்லை கல்லூரியில் தொடர்றதா அப்படிங்கிற. உங்களுக்கு அகாடமிக்ஸும் பிடிக்கும்? அகாடமிக்ஸ் பிடிக்கணுங்கிறது மட்டும் இல்லை, அகாடமிக்ஸில் அப்போ வந்து யூஜிசி ஸ்கேல் சேலரி, எங்கள் அப்பா ஆசிரியர், அம்மா ஆசிரியை, வீட்டில் யார் கேட்டாலும் ஆசிரியர் தொழில் தான், குலத்தொழில் வந்து ஆசிரியர் தொழில். இதை விடுறதுக்கு எனக்கு பயம், ஏன்னா வேறு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிடையாதுல்ல. சென்னையில் சர்வைவ் ஆகணும்னா வேலைக்கு போய் மாதாந்திர வேலைக்கு. இது வந்து மணி அடித்தா 1ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு கிரெடிட் ஆகிடும் சம்பளம். அப்படி இருந்த நேரத்தில் நான் வந்து இடையில சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் சில அட்வென்ச்சர் பண்ணிட்டேன். என்ன அட்வென்ச்சர்னால், நண்பர்கள் சொன்னாங்க சொல்லிட்டு ஒரு டிவி ஸ்டுடியோ ஒன்று, எடிட்டிங் ஸ்டுடியோ ஒன்று போட்டேன். பெரிய கடன் வாங்கி சேமித்ததெல்லாம் வச்சு கடன் வாங்கி ஸ்டுடியோ போட்டு, எனக்காகன்னு இல்லை, எனக்கு சில நண்பர்கள் இருந்தாங்க, அவங்க எல்லாம். நீங்கள் பிராண்ட் ஆகிட்டீங்க அப்போது? நான் பிராண்டுன்னு அப்போ நான் நினைக்கல சங்கர். ஆனால் நீங்கள் பிராண்டு தான். அப்போ வந்து நான் வந்து இன்னும் சொல்லப்போனால் 96 தான் நான் டிவியே வாங்கினேன் சார் வீட்டில். எங்கள் வீட்டில் நாங்கள் டிவி பார்த்தது இல்லை. நான் இப்போ சூளமேட்டில் குடியிருந்தேன், லோயலாவில் வேலை செஞ்சதுனால சூளமேட்டில் தான் குடியிருந்தேன். எங்கள் வீட்டில் யாரும் டிவி என்னை வந்து எங்கள் அம்மாவோ என் மனைவியோ டிவியில் எல்லாம் பார்த்ததில்லை. நானே என்னை பார்த்ததில்லை. அந்த எடிட்டிங் டேபிளில் பார்க்குறோம்ல, அதோட சரி. ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் சார். 95 சில நண்பர்களுக்காக நானும் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்காக ஒரு ஸ்டுடியோ ஒன்று போட்டேன். எனக்கு அதில் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருந்தது, தொழில் கற்றுக்கலாமே அப்படின்னு. அந்த கடனை கட்ட வேண்டிய அதுக்கு அவர் சொன்னாங்க, எனக்கு பீப்புள் அட்வைஸ்டு மீ, அவர் கலாநிதி மாறன் கூட சார் கூட சொன்னார், எல்லாம் நடக்காத போடாதீங்க, வருமானமே வராதுங்க, கடனாகி போயிடுங்கன்னு சொன்னார். விநாச கால விபரீதை பற்றி தான், யாருக்கு தெரியும் என்ன ஆகுன்னு. அதனால் நான் போட்டேன். அந்த கடனை கட்ட வேண்டிய நெருக்கடி, மந்த்லி ஸ்ட்ரகிள், பெரிய ஸ்ட்ரகிளாக போயிடுச்சு எனக்கு. அப்புறம் தான் தெரியும், பேப்பரில் ஒரு ப்ராஜெக்டை பார்க்குறதுக்கும் செயல்முறையில் ப்ராஜெக்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். சார் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் எடிட்டிங், அதில் 8 மணி நேரம் எடிட்டிங்க்கு இவ்வளவு ரெவென்யூ. அப்போ 25 நாள், மினிமம் 25 நாள், 20 நாள் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு இவ்வளோ வந்துடும். 2 இயர்ஸில் கடன்லாம் கட்டிடுவீங்க, அப்புறம் வர்றதெல்லாம் வருமானம் தான், இப்படி தானே பேப்பர் சொல்லுது. அதில் நான் மயங்கலை. சரி, இதை மேனேஜ் பண்ணிட முடியும்னு நான் நினச்சி போட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு வந்து ஒரு ஆஃபர் வந்தது. ஜிஇசியை விஜய மல்லையா வாங்குறாரு. அப்போது தான் அது விஜய் டிவின்ட்டு. ஆமாம், விஜய மல்லையா 96 ஜிஇசியை வாங்குறாரு. அவங்களுக்குள்ளார ஏதோ அவர் யூபி நடத்துகிறாரா, யுனைடெட் ப்ரூவரிஸ் நடத்துகிறாரா விஜய் மல்லையா. ஜிஇசி அவங்க வந்து அந்த பியர் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்களா, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு அவர் கையில் போகுது. அப்போது தே ஆர் லுக்கிங் ஃபார் பர்சன் டு ரன் தி சேனல். அங்கே அங்கேயும் பாருங்கள், அப்படி ஒரு ஆஃபர் அங்கேருந்து வராமல் இருந்திருந்தால் நான் இங்கேருந்து போயிருக்கவும் மாட்டேன். அந்த ஆஃபர்னுடைய கவர்ச்சிக்காக நான் போகலை. அந்த ஆஃபர் வந்து அப்ளிகேஷன் போட்டும் வரல. லோயலா காலேஜில் பிரதிபான்னு நினைக்கிறேன், பிரதிபா அப்படின்னு, டாக்டர் பிரதீப்னு ஒரு பேராசிரியை, அவங்க அண்ணன் பிரகாஷ்னு நினைக்கிறேன், அவர் விஜய மல்லையாவுடைய டைரக்டர். இவங்க வீட்டில் அண்ணன் தம்பிகள்லாம் வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது என்னை பற்றி பேசியிருப்பாங்க போல் இருக்கு. டிவியெல்லாம் பார்த்துட்டு, இவர் எங்கள் காலேஜில் தான் ஒர்க் பண்ணுறாரு, இப்படிலாம் பேசியிருப்பாங்க போல் இருக்கு. அவங்க வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மேடம், இந்த பேராசிரியை வந்து அவங்க அண்ணன்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவர் ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பார் அப்படின்னு. அவர் விஜய மல்லையாட்ட சொல்லியிருப்பார். விஜய மல்லையா இங்கே என்னை பற்றி விசாரிச்சிருப்பார் போல். பார்த்திபனுடைய முதல் படத்தை தயாரித்தார்ல. சரிங்க சார். ஒருத்தர், புதிய பாதையினுடைய ப்ரொடியூசர். அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் சுந்தரம் சார்னு சொல்லுவாங்க. அந்த சுந்தரம் சார் வந்து
ஒரு நாள் ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு என்னை பார்க்க வந்தார். டி நகரில் உங்கள் ஆஃபீஸ் இருக்குல்ல, எஸ் சார். அதுக்கு பக்கத்தில் தான். ஓகே சார். அது நான் போட்ட ஸ்டுடியோ எங்கன்னா, உங்கள் ஆஃபீஸ்லேருந்து 10 அடி தள்ளி போகணுன்னா என் ஸ்டுடியோ. சரிங்க. ஒரு மாடியில் அவர் இந்த மாதிரி சுந்தரம் சார் இருந்தார். சார் உங்களை பார்க்க இவர் வந்திருக்காரு, விஜய் மல்லையா உங்களை பார்க்கணுங்கிறாரு.